ஹலோ காய்ஸ், வணக்கம்ஸ். என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் 350 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் ஹாப்பி தான். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும். அதாவது ஒன்று வந்து போர் வாட்டர், நம்ம வீட்டில் போர் போட்டு போடுவோம் இல்லையா, அந்த தண்ணியும். இன்னொன்று வந்து ஆக்வா வாட்டர், லைக் மிஷின்லாம் வச்சு நம்ம குடிப்போம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து இருக்குது. ஸோ ப்யூரிஃபை பண்ணி வரக்கூடிய வாட்டர். ஏன்னா எங்களுடைய தண்ணி வந்து ஃபுல்லாகவே நிறைய சுண்ணாம்பு இருக்கிற தண்ணி, அதனால் அதை வந்து நம்ம டைரெக்டாக குடிக்க முடியாது. அதனால் வந்து அதை ப்யூரிஃபை பண்ணி தான் வந்து குடிக்க முடியும். சாதம் வடிக்கிறதுக்கு வந்து நார்மல் போர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். குடிக்கிறதுக்கெலாம் வந்து ப்யூரிஃபைட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சாதம் வடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் வந்து சூப்பராக இருக்கும். ப்யூரிஃபை பண்ணி நாங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு மாதிரி எல்லோவிஷாக இருக்கும், அந்த சாப்பாடே எல்லோவிஷாக இருக்கும். அதனால் ப்யூரிஃபைட் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி இது வந்து எங்களுடைய நியூ பேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து வாங்கினோம். ஸோ இந்த பேன் பார்த்தாலே எனக்கு சிங்கப்பூர் ஞாபகம் தான் வரும். நான் சிங்கப்பூர் போகிறப்ப இது மாதிரி பேன்லாம் வந்து வாங்கிட்டு போவேன். ஸோ ஒரு சில பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு போனேன். பட் அங்கே போயிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அகைன் பேக் டு இந்தியா வரப்போ அதெல்லாம் பார்சலில் போட்டு நாங்கள் அனுப்பணும். பட் ஆனால் ஸ்டில் அந்த பார்சல் இன்னும் எங்களுக்கு வரலை. அந்த கம்பெனியே மூடிட்டு போயிட்டாங்களாம். அண்ட் இந்த ஜாடி பார்த்திங்கன்னா நான் வந்து திருவிழா போனப்போ வாங்கிட்டு வந்தது. ஒரு 2-3 செட்டு ஜாடி வந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது யூசேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவு யூசேஜ் கிடையாது. இன்னொரு இதோட பெரிய ஜாடி ஒன்று இருக்குது. அவர் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். இன்னும் நாங்கள் வந்து பாக்ஸை விட்டு இன்னும் ஓப்பன் பண்ணி எடுக்கலை. ஸோ 2 ஜாடி மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாடியை வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கணும் வைக்கிறதுக்கு. அதை வந்து இப்போ எந்த ஒரு குழந்தைங்களாம் போய் அதை வந்து எடுக்கக்கூடாது. அதான் மெயின் அங்கே இஷ்யூஸே. ஏன்னா எங்களது வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் சின்னதாக, அதனால் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம அங்கேவே வந்து வைக்க முடியாது. அதனால தான் வந்து நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் சார். பிளாஸ்டிக்லேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்றதுக்காக ஜாடி வந்து எடுத்தோம். ஸோ எப்போவுமே நம்ம கண்ணுக்கு எதிரில் வந்து நம்ம கிச்சன் போடணும், ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கிச்சன் எப்பவுமே நீட்டாக இருக்கணுன்ற அந்த ஒரு தாட்டுமே இருக்கும். ஸோ இப்போ இருக்குது. பட் எப்போ அதை நான் ரிமூவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ வந்து இந்த 2 கிளாஸஸ் வந்து நான் ரீசெண்டாக வந்து நேரு ஸ்ட்ரீட் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். ஸோ பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட் போனப்போ அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது நேரு ஸ்ட்ரீட் போகிற வழியில். ஸோ அங்கே தான் வந்து நிறைய கிளாஸஸ்ஸு இன்னும் நிறைய அழகழகாக விற்கும். ஸோ இந்த ஒரு கிளாஸோட ப்ரைஸ் வந்து 150 சொன்னாங்க. நான் சேம் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறப்ப 260 சம்திங் இருந்துச்சு 2 கிளாஸஸும் சேர்த்து. பட் நான் வாங்கினது 300ன்னு வாங்கினேன். அண்ட் இன்னொரு பாட்டில் வந்து நெய் ஸ்டோரேஜ்க்காகவே இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 3/4 கிலோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாட்டில் ரேஞ்சு 250 சொன்னாங்க. பட் நான் 200 தான் வாங்கிட்டு வந்தேன். பாட்டில் கிளாஸஸ்லாம் பார்க்குறப்ப இன்னும் வாங்கணும் தான் தோணும். எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மில்க் ஷேக்னால் அது கண்டிப்பாக மேங்கோ மில்க் ஷேக் தான். அது கூட வந்து கொஞ்சோண்டு சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட் சில்னஸோட ஹெவி கூலிங் கிடையாது.